ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரைக்கும் 10 எழுத்துக்களை எழுத கற்றுக்கொண்டோம். மீதம் இருக்கிற எழுத்துக்களை நாம் எழுதி கற்றுக்கொள்வோம். 11வது எழுத்து கப். இந்த கப்புங்கிற எழுத்தை நாம் எப்படி எழுத வேண்டும் என்றால், இந்த மாதிரி 4 லைன் போட்ட அந்த கோடு போட்டதில் வலது பக்கமாக இருந்து இடது பக்கமாக எழுத வேண்டும். இந்த கப் என்கிற எழுத்தை நாம் எழுதுவோம். இப்படி இந்த 2வது கோட்டுக்கு கீழே உள்ள அப்படியே குடி சிலிச்சு அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே இந்த கோட்டுக்குள்ளேயே எழுதி வருகிறோம். 2 சேமாக இருக்கணும். இப்படி இந்த எழுத்தை தான் நாம் கப் என்று உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை கூட இந்த எழுத்தை எழுதுகிறேன் பாருங்கள். அப்படி லைட்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே கீழே இறக்கி அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே சேமாக கொண்டு வந்துடும். இந்த 2க்கும் அப்படியே சேமாக இருக்கணும். இந்த எழுத்தை கப் என்று உச்சரிக்கிறோம். இப்போ கோடு இல்லாத இடத்துல எழுத நான் பார்ப்போம். இதே இப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு அப்படி பெண்ட் பண்ணி அப்படியே கீழே இறக்கி அப்படி பெண்ட் பண்ணி ரைட்டாக போட்டு 2 போட்டோம்னா இதை கப் என்று உச்சரிக்கிறோம். இந்த எழுத்து உள்ளங்கையை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. அடுத்த எழுத்தை கப் ஃபைனல் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த கப் என்ற எழுத்துக்கும் கப் ஃபைனல் என்ற எழுத்துக்கும் வித்தியாசம் என்னவென்றால், ஒரு வார்த்தையின் ஆரம்பத்தில் அப்படி இடையில் வரும்பொழுதெல்லாம் இந்த கப் என்கிற எழுத்து வரும். ஒரு வார்த்தையின் முடிவில் கப்பு வரும்போது அந்த கப் ஃபைனல் லெட்டர்ஸ் வரும். இப்போ அந்த கப் ஃபைனல் எழுத்தை நாம் எப்படி எழுதுவோம் என்று கற்றுக்கொள்வோம். இதே இந்த 4 லைன் கோடு போட்ட இந்த கோடு போட்டதில் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அப்படியே நேராக கீழே இறக்கிறோம். இந்த கோட்டையும் தாண்டி இந்த கோட்டுக்கு வந்துடணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அப்படி நேராக கீழே இறக்கி இந்த கோட்டையும் தாண்டி இந்த லாஸ்ட்டு கோட்டுக்கு வந்துடணும். இந்த எழுத்தை தான் கப் ஃபைனல் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை கூட எழுதுகிறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக நேராக ஒரு கோடு போட்டு அப்படியே கீழே இறக்கி இந்த லாஸ்ட்டு கோட்டில் வந்து நிறுத்துகிறோம். இந்த கோட்டையும் தாண்டி இந்த லாஸ்ட்டு கோட்டில் வந்து நிறுத்துகிறோம். இந்த எழுத்து தான் கப் ஃபைனல். இது கோடு இல்லாத இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். போட்டு இது கப் ஃபைனல். இந்த எழுத்துக்கு கப்புக்கும் கப் ஃபைனல் இந்த 2 எழுத்துக்குமே ஒரே அர்த்தம்தான். உள்ளங்கையை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. அடுத்த எழுத்து 12வது எழுத்து. இந்த எழுத்தை லமட் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த லமட் என்கிற எழுத்தை நாம் எப்படி எழுத வேண்டும் என்றால், இந்த முதல் கோட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இந்த முதல் கோட்டிலிருந்து ஆரம்பிக்கணும். கப் ஃபைனல் வந்து 2வது கோட்டில் ஆரம்பித்து இந்த லாஸ்ட்டு கோட்டு வரைக்கும் கொண்டு வந்தோம். ஆனால் இந்த லமட் அப்படிங்கிற அந்த எழுத்தை மேலேருந்து ஆரம்பிக்கணும். மேலே இப்படி இந்த முதல் கோட்டிலிருந்து ஆரம்பித்து லைட்டாக கீழே இப்படி இறக்கணும். அந்த முதல் கோட்டில் ஆரம்பித்து இந்த 2வது கோட்டையும் தாண்டி கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி வச்சுக்கிற வேண்டும். இப்போ இதிலேருந்து இப்படி ஒரு பெண்ட் பண்ணுறோம். இந்த இதிலேருந்து இப்படி இறக்கி இந்த இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி இந்த 2வது கோட்டை தொடுறது மாதிரி கொண்டு போயிட்டு அப்படியே 2வது கோட்டை தொடுறது மாதிரி கொண்டு போயிட்டு அப்படியே இறக்கி அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிடுறோம். கீழே இறக்கக்கூடாது, இந்த ரோட்லேயே இறக்கிறோம். இப்படி இந்த மேற்கோட்டில் ஆரம்பித்து இந்த 2வது கோட்டுக்கு லைட்டாக கீழே வந்து அப்படியே பெண்ட் பண்ணி இந்த 2வது கோட்டை டச் பண்ணி அப்படியே கொண்டு வந்து வளைச்சி இந்த இடத்துல இறக்குறோம். இந்த சேம் ஒரே லெவலாக இருக்கணும். இதைத்தான் லமட் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை கூட இந்த எழுத்தை எழுதுகிறேன் பாருங்கள். மேலே முதல் கோட்டிலேருந்து ஆரம்பித்து இந்த 2வது கோட்டை தாண்டி கொஞ்சம் கீழே வந்துடணும். வந்துட்டு இப்படி லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி அப்படியே இறக்கி இப்படி கீழே வரும்போது பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து நிறுத்துகிறோம். இந்த 2மே ஒரு சேமாக வர்றது மாதிரி இந்த எழுத்தை லமட் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இப்போ கோடு இல்லாத இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். இப்படி எழுதி
வளைவுடு இந்த எழுத்தை அப்படி தூக்கி அப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்து நிறுத்துகிறோம். இந்த எழுத்தை லமட் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தினுடைய அர்த்தம் தார்குச்சி. இந்த எழுத்தினுடைய அந்த வடிவை பார்த்தா சாட்டை மாதிரி தார்குச்சி பயன்படுத்தல. இது கைப்பிடி இப்படி சுண்டி இழுத்தோம்னா அந்த கயிறு அந்த கயிறு அப்படியே வளைஞ்சு வரும் பாருங்க, அதுதான் இந்த எழுத்து. இந்த எழுத்தினுடைய அர்த்தம் தார்குச்சி. அடுத்த 13வது எழுத்து மெம் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த மெம் என்கிற எழுத்தை நாம் எப்படி எழுத வேண்டும் என்றால், இந்த ரெண்டாவது கோட்டுக்கு கீழே லைட்டாக ஒரு கொக்கி மாதிரி வச்சு அப்படியே கீழே வரைக்கும் இறக்கிறோம். லைட்டாக மேலே ஒரு கொக்கி மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு கொக்கி மாதிரி போட்டு அப்படி லைட்டாக கீழே வந்து இந்த கோட்டில் வந்து நிறுத்துகிறோம். அடுத்து இந்த கோட்டு கொஞ்சம் கீழே, இந்த கோட்டு கொஞ்சம் கீழே இறக்கி அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படியே கீழே இறக்கி இப்படியே கொண்டு வந்துடுறோம். இந்த ஜாயின் பண்ணாமல் இந்த கேப்பில் வந்து அப்படியே நிறுத்துகிறோம். இந்த எழுத்தை மெம் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை எழுதுகிறேன் பாருங்கள். லைட்டாக ஒரு கொக்கி மாதிரி வச்சு அப்படியே கீழே வரைக்கும் இறக்கி கொண்டு வந்துடுறோம். இறக்கி கொண்டு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கீழே இந்த கோட்டிலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி அப்படியே வளைவாக அப்படி பெண்ட் பண்ணி அப்படியே கீழே இறக்கி நேராக கொண்டு வந்து நிறுத்துகிறோம். இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடாது, நடுவில் ஒரு கேப் இருக்கணும். இந்த எழுத்தை மெம் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இப்போ கோடு இல்லாத இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். அது லைட்டாக ஒரு கொக்கி போட்டு இதிலேருந்து அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே இறக்குறோம், அப்படி கொண்டு வந்துடும். இதை மெம்னு வச்சுருக்கோம். இந்த ரெண்டுமே சேமாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே ரெண்டு சேமாக இருக்கணும். நடுவில் இது ஒட்டாமல் கேப் இருக்கணும். இந்த எழுத்தை மெம் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தின் அர்த்தம் கடல் அலை அப்படின்னு இதனுடைய அர்த்தம். இந்த கடல் அலை வந்து இப்படி மோதி அப்படியே மேலே கூடி திரும்ப பாருங்கள், அதைத்தான் இங்கே இந்த எழுத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. இந்த எழுத்தினுடைய அர்த்தம் கடல் அலை. அடுத்த எழுத்து மெம் ஃபைனல். இந்த மெம் ஃபைனல் என்கிற அந்த எழுத்தை நாம் எப்படி எழுத வேண்டும் என்றால், இந்த 4 லைன் போட்ட இந்த கோட்டில் இந்த ரெண்டாவது கோட்டுக்கு கீழே இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறோம். அப்படியே கீழே இறக்கிடுறோம். திரும்ப இப்படி கொண்டு வர்றோம். திரும்ப இது மேலே ஏற்றி ஒரு 3/4 பாகத்தில் வந்து இப்படி நிறுத்திக்கிறோம். இப்படி கட்டை மாதிரி போட்டு இந்த இதில் 3/4 பாகத்தில் வந்து நிறுத்திக்கிறோம். இதிலிருந்து அப்படியே பெண்ட் பண்ணி இப்படி போய் சேர்த்துடுறோம். இந்த எழுத்தை தான் மெம் ஃபைனல் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை எழுதுகிறேன் பாருங்கள். நேராக ஒரு கோடு அப்படியே கீழே இறக்கிடுறோம். ஸ்ட்ரைட்டாக அப்படி மேலே ஏறி ஒரு 3/4 பாகத்தில் வந்து அப்படியே நிறுத்திட்டு அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி இப்படி போய் சேர்த்துடுறோம். இந்த எழுத்தை மெம் ஃபைனல் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இது கோடு இல்லாத இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். அதேமாதிரி கோடு போட்டு கீழே இறக்கி போட்டு கீழே இழுத்து அப்படியே மேலே எழுத்துக்கணுன்னு லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே சேர்த்துறோம். இந்த எழுத்தை தான் மெம் ஃபைனல் அப்படின்னு உச்சரிக்கிறோம். மெம்க்கும் மெம் ஃபைனலுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஒரே அர்த்தம்தான், ஒரே உச்சரிப்பு தான். ஆனால் ஒரு வார்த்தையின் ஆரம்பத்தில் இடையில வரும்போது மெம் என்கிற அந்த மெயின் எழுத்து வரும். ஒரு வார்த்தையின் முடிவில் மெம் வரும்போது மெயின் எழுத்து வராமல் மெம் ஃபைனல் எழுத்து வரும். இந்த மெம் ஃபைனலுக்கும் அதே அர்த்தம்தான், கடல் அலை என்று அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்த எழுத்தை 14வது எழுத்து நுண் என்று உச்சரிக்கிறோம். இந்த நுண் என்ற எழுத்தை நாம் எப்படி எழுத வேண்டும் என்றால், இதே மாதிரி இந்த 4 லைன் போட்ட கோடில் இந்த ரெண்டாவது கோட்டுக்கு கீழே சின்ன ஒரு கிராஸ் இப்படி ஒரு ஐஃபன் வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படி நேராக கீழே இறக்கி நேராக அப்படி கொண்டு வந்துடும். இவ்வளோதான். இந்த இதுவும் இருக்கணும். இதை லைட்டாக ஃபென் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த கோடு நேராக இருக்கணும். இந்த பென் இங்கே ஃபென் இங்கே வந்து பெண்டு வரக்கூடாது. இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக கிராஸாக இழுக்கிறோம். அப்படியே நேராக இழுத்துட்டு அப்படியே இது நேராக இந்த மேலைங்களே ஒரே சேமாக இருக்கணும். இந்த எழுத்தை நுண் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை இந்த எழுத்தை எழுதுகிறேன் பாருங்கள்.
லைட்டாக ஒரு கிராஸு இப்படி கிராஸ் வச்சுரும். அப்படியே நேராக கீழே இறக்கிடுறோம். அப்படியே இந்த இந்த இதுக்கு சேமாக வச்சு அப்படியே நேராக அப்படி ஒட்டிடுறோம். இந்த எழுத்தை தான் நுண் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தினுடைய அர்த்தம் சர்ப்பம், சர்ப்பத்தை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. சர்ப்பம், இன்னொன்று மீன். இந்த 2 அர்த்தங்களை இந்த எழுத்து கொடுக்கறதா இருக்கிறது. கரெக்டாக அந்த எழுத்தை பார்த்தோம்னா அப்படியே சர்ப்பம் தலையை தூக்கி இப்படி ஆடுறது மாதிரியே இந்த எழுத்து இருக்கும். இந்த எழுத்தை நுண் உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தினுடைய அர்த்தம் சர்ப்பம். அடுத்த எழுத்து நுண் ஃபைனல் என்று உச்சரிக்கிறோம். நுண் ஃபைனல். இந்த நுண் ஃபைனல் என்கிற அந்த எழுத்தை நாம் எப்படி எழுத வேண்டும் என்றால், இந்த மாதிரி 4 லைன் கோடு போட்ட அந்த எழுத்தில் இப்படி இந்த 2வது கோட்டு கீழே லைட்டாக அப்படி ஒரு கொக்கி மாதிரி வச்சுக்கிறோம். இந்த ஒரு சின்ன இந்த யூ போடுறது மாதிரி அந்த யூ கொக்கி மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே நேராக கீழே இறக்கிடுறோம். இந்த லாஸ்ட்டு கோட்டில் வந்து முடியும். லைட்டாக மேலே ஒரு கொக்கி மாதிரி வைக்கிறோம். அப்படியே இழுத்துட்டு இந்த 4வது கோட்டில் வந்து இந்த எழுத்தை முடிக்கிறோம். இன்னொரு முறை எழுதுகிறேன் பாருங்கள். லைட்டாக அப்படி ஒரு கொக்கி மாதிரி யூ கொக்கி மாதிரி வச்சு அப்படியே நேராக கீழே இறக்கிறோம். இந்த எழுத்தை தான் நுண் ஃபைனல் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த கோடு இல்லாத இடத்துல இந்த எழுத்து எழுதுகிறேன் பாருங்கள். லைட்டாக அப்படி கொக்கி மாதிரி ஒரு யூ மாதிரி போட்டு இந்த ரைட்டில் இருந்து இழுத்து நேராக கீழே இழுத்துறோம். இந்த எழுத்தை தான் நுண் ஃபைனல் அப்படின்னு உச்சரிக்கிறோம். ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஃபைனல் லெட்டர்னால் ஒரு வார்த்தை முடியும் போது நுண் வந்ததுன்னா இந்த மெயின் எழுத்து வராமல் இந்த ஃபைனல் லெட்டர் வரும். இந்த எழுத்தினுடைய அர்த்தம் 2 எழுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான், சர்ப்பத்தை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. அடுத்து 15வது எழுத்து. 15வது எழுத்தை சமக் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த சமக் என்கிற அந்த எழுத்தை நாம் எப்படி எழுத வேண்டும் என்றால், அதே மாதிரி இந்த 4 லைன் போட்ட அந்த கோடில் இந்த 2வது கோட்டு கீழே லைட்டாக அப்படி மேலே தூக்கி இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடும். சும்மா இந்த லைட்டாக மட்டும் அப்படி தூக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடும். இது அப்படியே ரவுண்ட் பண்ணுறோம். அப்படியே ரவுண்ட் பண்ணிடுறோம். இதைத்தான் சமக் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை அந்த எழுத்து எழுதுகிறேன் பாருங்கள். லைட்டாக மேலேருந்து ஒன் பண்ணி இது ஸ்ட்ரைட்டாக அப்படி இறக்குறோம். அடுத்தது அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணுறோம். ரவுண்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் சேர்த்துறோம். அப்படி சேர்த்தோம்னா இந்த எழுத்தை சமக் அப்படின்னு உச்சரிக்கிறோம். கோடு இல்லாத இடத்துல இந்த எழுத்தை எழுதுகிறேன் பாருங்கள். லைட்டாக ஒரு பொன் பண்ணி லைட்டை போட்டு இதிலேருந்து அப்படியே ரவுண்டாக ஒரு கோடு போட்டுரும். இதை தான் சமக் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தினுடைய அர்த்தம் உதவி அப்படின்னு அர்த்தம். இந்த சமக் என்கிற அந்த எழுத்து அதனுடைய அர்த்தம் உதவி. இது வரைக்கும் நாம் எழுத கற்றுக்கொண்டோம். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் காலையில் அல்லது இரவு ஏதாவது ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் இதை எழுதி பழகுங்க. அந்த 4 லைன் போட்ட அந்த கோட்டில் எழுதுங்க. பிளெயின் கோடு இல்லாத நோட்டில் எழுதுங்க. அதனுடைய பெயரை உச்சரித்து கொண்டே எழுதுங்க. மீதி இருக்கிற எழுத்தை அடுத்த வீடியோவில் நாம் எழுத கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தேங்க்யூ.